Nadar College of Arts and Science welcomes members to a shared literary journey, highlighting goals like fostering reading habits, developing critical thinking, exploring diverse books, and building community through discussion, often defining the club's focus, e.g., genre, casual versus deep dive, and setting expectations for meetings, book choices, and participation to ensure an engaging, inclusive space for sharing stories and ideas. KCS Cassie Nadar College of Arts and Science. செக்ரட்டரி சார் அவர்களையும் பிரின்சிபல் மேம் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களையும் மாணவர்களாகிய தோழர் தோழிகள் அவர்களையும் ரீடிங் கிளப் இனாகரேஷன் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். நான் வந்து ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் ரீடிங் படிச்சா எப்படி எல்லாம் மாற்றம் ஆகலாம், தன்னோட வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் பற்றியும் சொல்றதுக்காக வந்து ஒரு சிறந்த சொல் ஒரு சிறந்த செயலாகும், ஒரு சிறந்த செயல் ஒரு சிறந்த சரித்திரமாகும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சொற்களை கொண்டதுதான் நூலகத்தில் உள்ள புத்தகங்கள். அப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் படிக்கும் போது நம் எண்ணங்கள் மாற்றமடையும், சிந்தனைகள் விரிவடையும், மனதில் தெளிவடையும், படைப்பாற்றல் அதிகரிக்கும், நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். ஏனென்றால் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை மாற்றும். அப்படிப்பட்ட எண்ணங்களையே மாற்றக்கூடியதுதான் நூலகத்தில் உள்ள புத்தகங்கள். கூடியதுதான் புத்தகங்களை படிக்கும் திறன். இப்படிப்பட்ட சிறந்த புத்தகங்களை படித்து தன் வாழ்வையை மாற்றி அமைத்த ஒரு தான் ஜிம்பு. அவரை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒரு விபத்தின் காரணமாக தன் தலையில் அடிபட்டு ஞாபக சக்தியை இழந்தார். பின் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அனைத்து மாணவர்களும் சத்தமிட்டுக் கொண்டிருக்க அனைவரும் அமைதிப்படுத்துவதற்காக அவருடைய ஆசிரியர் the boy with the broken brain அப்படின்ற பர்சன் மாதிரி நீங்க ஆயிடாதீங்க அப்படின்னு சொன்னதுனால மனம் நொந்து போனார் ஜிம்பு. பின் அனைத்து மாணவர்களும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கினர் ஜிம்புக்கு. இப்படி ஒரு நாள் அவர் கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்க அவருடைய நண்பர் ஒருவர் தன் வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறார். பின் அவருடைய நண்பருடைய தந்தை கவலையாக இருப்பதை பார்த்து நீ ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டவுடன் தனக்கு நடந்த கவலையான சம்பவங்களை பற்றியும் தன்னால் எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை பற்றியும் தெரிவிக்கிறார் ஜிம்பு. இதை கேட்டவுடன் அவருடைய நண்பருடைய அப்பா தினமும் நீங்க புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். தினமும் புத்தகங்களை படிப்பதை தன்னோட வழக்கமாக கொள்கிறார் ஜிம்பு. இப்படி தினமும் புத்தகங்களை படித்ததால் தன்னுடைய அறிவை ஞாபக சக்தியை உயர்த்துகிறார் ஜிம்பு. இப்படி தன்னோட ஞாபக சக்தி அதிகரிக்கிற பின் ஒரு நாள் the boy with the broken brain அப்படின்னு பேர் வாங்கின அதே பர்சன் the man of brain coach அப்படின்ற பேர் வாங்குறாரு. அவரோட நெகட்டிவான பேர் அவர் பாசிட்டிவான மாத்துறதுக்கான காரணம் அவர் படித்த புத்தகங்களே. அது போல நீங்களும் மாற வேண்டுமா, உங்களை பற்றி நீங்களே அறிந்து கொள்ள வேண்டுமா, புத்தகங்களை படியுங்கள். உங்களை பற்றி நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டுமா, புத்தகங்களை படியுங்கள் என்று கூறுகிறேன். அது போல புத்தகங்களை நான் படித்ததால் என் வாழ்க்கையின் மனதில் உண்டான எழுச்சியை பற்றி நான் கூறுகிறேன். அது என்ன புத்தகம் என்றால் நம் பள்ளியில் நம்ம கல்லூரியில் உள்ள புத்தகமே புத்தகம். மோது முன்னேறி பாவிஜை எழுதிய புத்தகம் தான் அது. 51வது பக்கத்தில் அவர் எழுதிய கவிதையை பற்றி நான் கூற விரும்புகிறேன். உன் துறையில் இருக்கலாம் உன்னை விட சிறந்தவன், ஆனால் மறக்காதே நீதான் நம்மை வெல்ல பிறந்தவன். இப்படிப்பட்ட சிறந்த கவிதையை படித்த பின் நானும் கவிதை எழுதுவதாக தொடங்கினேன். அது என்ன கவிதை என்றால் நீ சாதிக்க வேண்டும் என்று சொல்ல பல பேர் உண்டு, உன் திறமை என்னவென்று சொல்ல நீ மட்டும்தான் உண்டு, உன்னை பற்றி சிந்திக்க உன்னை விட சிறந்தவர் யார், எனவே சிந்தித்து பார் நீ ஒரு சாதனையாளர் ஆவார். இப்படிப்பட்ட கவிதையை நான் எழுதியதற்கான காரணம் நான் புத்தகம் படித்ததால் மட்டுமே. உங்களுக்குள்ள இருக்கும் தனித்தனிவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, புத்தகங்களை படியுங்கள் என்று நான் கூற விரும்புகிறேன். பின் கற்றலினம் கேட்டலே நன்றி என்று கூறுகிறார் அவையார். ஆம் நன்றுதான், ஆனால் தன்னை தானே முழுமையாக புரிந்து கொள்வதற்கு புத்தகங்களை படிப்பதே நன்றி என்று கூறி தனக்கு வாய்த்தளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
லைப்ரரி யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த காலேஜை விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு 4 விஷயங்கள் இந்த லைப்ரரியில இருந்து கண்டிப்பா பயன்படும். இன்னொன்று லைப்ரரி வர வர உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூடும். இன்னொன்று நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணி ஒரு புக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அதை வந்து இன்னொருத்தரை படிக்க சொல்லி ப்ரமோட் பண்ணுவாங்க. அதே வந்து உங்களோட சொந்த வியாபாரமோ தொழிலோ அதுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணுங்க, படிங்க, உங்களுக்கு புதிய விஷயங்கள் மேடம். Join KCSKNC Chennai. Join KCSKNC Chennai. Join KCSKNC